சென்னையை அடுத்த புழல் அருகே ஓடும் பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பயணிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். செங்குன்றத்தில் இருந்து 3 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி தனியார் பேருந்து புறப்பட்டது. காவாங்கரை அருகே சர்வீஸ் சாலையில் வந்தபோது பேருந்தின் முன்பக்கம் தீப்பற்றி எரிந்தது. இதனால் 3 பயணிகள் மற்றும் ஓட்டுநர் நடத்துனர் ஆகிய 5 பேரும் அலறி அடித்தபடி இறங்கி ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் கொழுந்துவிட்டு எரிந்த பேருந்தின் மீது தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். கேரளா வங்கியில் 26.8 கிலோ நகைகளை வங்கி மேலாளர் மோசடி செய்த வழக்கில் திருப்பூர் தனியார் வங்கியில் 4 கிலோ தங்க நகைகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் வடகரை பகுதியில் செயல்பட்டு வரும் மகாராஷ்டிரா வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வந்த மத ஜெயக்குமார் வங்கி நகைகளை கையாடல் செய்து திருப்பூர் புஷ்பா சந்திப்பில் உள்ள தனியார் வங்கியில் அந்த நகைகளை வைத்து பணம் பெற்று மோசடி செய்துள்ளார். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.